TN10 சைக்காலஜியில் யூனிட் 4 ஊக்கம் மற்றும் கற்றல், கற்றலின் பொருள் மற்றும் தன்மைகள், மீனிங் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். கற்றலின் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லேர்னிங் இஸ் பர்மனன்ட் சேஞ்சஸ் இன் பிஹேவியர். கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் ஒரு நிலையான மாற்றம். அப்போ தற்காலிக நடத்தை மாற்றம் கற்றலில் சாராது. அடுத்ததாக கற்றலின் தன்மைகள். முதலாவதாக எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இது அனுபவம் மற்றும் பயிற்சியின் மூலம் ஏற்படுகிறது. அனுபவம் மற்றும் பயிற்சி. இரண்டாவதாக கண்டினியூஸ் அண்ட் கோல் ஓரியன்ட். கற்றல் என்பது தொடர்ச்சியானது, அதே மாதிரி இலக்கு சார்ந்தது. மூன்றாவதாக லைஃப் லாங் ப்ராசஸ். இது கருவறை முதல் கல்லறை வரை தொடரும் ஒரு வாழ்நாள் முழுமைக்கான செயல்முறை. லைஃப் லாங் ப்ராசஸ் ஃப்ரம் ஹோம் டு டோம். நான்காவதாக யூனிவர்சல். இது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, ஒரு உலகளாவிய பண்பாக பார்க்கப்படுறோம். மனிதனுக்கு மட்டும் சார்ந்தது அல்ல கற்றல், அனைத்து உயிரினங்களுக்கும். இங்கே வினா என்ன கேட்கலான்னா, வரையறையில் டேஷ் இஸ் எ பர்மனன்ட் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் லேர்னிங்கு. அடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஆப்ஷன் ஏவில் என்னென்னா கற்றலை சார்ந்த தன்மையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸு, பியில் கண்டினியூஸ் அண்ட் கோல் ஓரியன்ட், சியில் லைஃப் லாங் ப்ராசஸ்ஸு, டியில் டியில் ஆல் த போ அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கற்றல் பற்றிய கோட்பாடு. கற்றல் பற்றிய கோட்பாடுகள். அதில் முதலாவதாக காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, அறிவு வளர்ச்சி கோட்பாடு. அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா, முதல்ல அறிவு வளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனப்பயிற்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, இந்த 5ம் ஒரு சேர மேம்பாடு அடைந்தானா அவன் இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, ஒருங்கிணைந்த ஆளுமை கொண்ட குழந்தை என்று நாம் கண்டறிகிறோம். சில்ட்ரன் ஆக்டிவலி கன்ஸ்ட்ரக்ட் their அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. குழந்தைகள் உலகத்தை பற்றிய தங்களின் புரிதலை தாங்களாகவே தீவிரமாக உருவாக்குகிறார்கள். அதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த விஷயம் செல்ஃப் லேர்னிங்காக தான் அமையும். இதில் மிக முக்கியமான ஒரு சொல்லை இவர் பயன்படுத்துகிறாரு. என்னென்னா திட்ட வடிவம், ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கீமா அப்படின்றது மென்டல் ஃப்ரேம்வொர்க் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நாலேஜ், அறிவின் மனக்கட்டமைப்பு அல்லது அடிப்படை அறிவாற்றல். அதுதான் என்னன்னாக்கா ஹேண்ட்லிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் த்ரூ த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுறது தான் ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கீமாவை நம்ம காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் சார். காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அறிவு கட்டமைப்பு, காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அசிமிலேஷன் ஒருங்கிணைத்தல், ஃபிட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் இன்டு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ். உட்செரித்தல் அப்படின்னா ஏற்கனவே உள்ள திட்ட வடிவத்துடன் புதிய தகவல்களை பொருந்துறது, அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னாக்கா அக்கமடேஷன் சேஞ்சிங் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா பேஸ்ட் ஆன் நியூ இன்ஃபர்மேஷன். இணங்குதல். அசிமிலேஷன்னா ஒருங்கிணைத்தல் அல்லது உட்செரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல் பாடத்தில் விலங்கியலில் அசிமிலேஷன்னா தன்மயமாதல் அப்படின்ற சொல் தருவோம். அதுதான் அக்கமடேஷன்ன்றது இணங்குதல் அல்லது அமைவுறுதல் என்று தமிழ்படுத்துகிறோம். புதிய தகவலுக்கு ஏற்ப ஏற்கனவே உள்ள திட்ட வடிவங்களை, அந்த திட்ட வடிவம்ன்றது ஸ்கீமா இல்லை, ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் திட்ட வடிவம் அப்படின்றோம். மாற்றி அமைக்கிறது. அறிவாற்றல் வளர்ச்சி 4 நிலைகள் இருக்குது அப்படின்னு பியாஜே கண்டறிந்தார். பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உளவியல் ஆய்வாளர்.
இவர் அந்த 4 நிலை என்ன அப்படின்னா, 1 புலன் இயக்க நிலை. இங்கே வினா எப்படி கேட்க வாய்ப்புனா, அறிவு வளர்ச்சி கோட்பாடு பியாஜே டேஷ் நிலைகள் குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. 4 நிலைகள். சில சமயங்களில் ஒவ்வொரு நிலையினுடைய நிலைகளை பொறுத்துக்க அப்படின்னு பேட்டர்னில் பட்டியல் 1 பட்டியல் 2 கேட்கலாம். புலன் இயக்க நிலை 0லிருந்து 2 ஆண்டுகள். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை 2லேருந்து 7 ஆண்டுகள். பருப்பொருள் நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 to 11. தென் முறைச்சார் செயல்பாட்டு நிலை ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்துருப்போம், 11 ஆண்டுகளுக்கு மேலே. இப்போது முதலாவதாக குழந்தை பிறந்ததுலேருந்து 2 ஆண்டுகள் வரை புலன் இயக்க நிலையின் மூலமாக அறிவாற்றல் வளருது அப்படின்னு சொன்னார் சார். லேர்னிங் த்ரூ சென்சஸ் அண்ட் மோட்டார் ஆக்டிவிட்டி. சென்சஸ்ன்றது ஐஸ், இயர்ஸ், நோஸு, டங்கு, ஸ்கின்னு, கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இதன் அடிப்படையில் நாம் கற்றலை நிகழ்த்துகிறோம் அப்படின்னும், அதுக்கடுத்து மோட்டார் ஆக்ஷன்ஸ் இயக்க செயல்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்து ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் அப்படின்னா பொருளின் நிலைப்புத்தன்மை திறன். பிறப்பிலிருந்து 2 ஆண்டுகள் வரை பொருளின் நிலைப்புத்தன்மை திறன் உணர முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டினியூ டு எக்ஸிட் ஈவன் வென் ஹிட்டன். பொருள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது இருக்கும் என்பதை அறிதல். எடுத்துக்காட்டாக ஒரு கடை வீதிக்கு அம்மா குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. குழந்தை ஒரு டாய் கேட்குது, ஒரு பொம்மையை கேட்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக காசு இல்லை. குழந்தைய கடந்து இட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அழாது குழந்தை, எனக்கு பொம்மை வாங்கி கொடுன்னு. ஏன்னா குழந்தை என்ன நினைக்கணும், அந்த பொம்மை அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு கருதும். அடுத்து 2வதாக செயலுக்கு முற்பட்ட நிலை. இங்கே லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மொழி வளர்ச்சி சார். நோம் சோம்ஸ்கி அப்படின்னு படிச்சிருப்போம், வைகாட்ஸ்கி அப்படின்னு படிச்சிருப்போம். 2 உளவியல் ஆய்வாளர்களும் மொழி வளர்ச்சி பற்றி சொல்லுவாங்க. இங்கே பியாஜே என்ன சொல்கிறாருன்னா, மொழி வளர்ச்சி அண்ட் சிம்பாலிக் திங்கிங் பிகன். மொழி வளர்ச்சி மற்றும் குறியீட்டு சிந்தனை தொடங்குது. எப்போ தொடங்குமா? 2லேருந்து 7 வயதில். அதில் எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஈகோ சென்ட்ரிசம் தன்முனைப்புவாதம். அனிமிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதாக கருதுதல். பொம்மைக்கு சோறு ஊட்டுறது, பொம்மையை குளிக்க வச்சு தன் பக்கத்திலேயே உறங்க செய்தல், இதெல்லாம் சார். அடுத்து பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. இதை கருத்தியல் நிலை அப்படின்னும் சொல்லலாம். கருத்தியல் நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதில் லாஜிக்கல் திங்கிங் ஸ்டார்ட்ஸ் அபவுட் கான்கிரீட் ஆப்ஜெக்ட். கண்ணால் பார்க்கக்கூடிய பருப்பொருள்களை பற்றிய தர்க்க ரீதியாக சிந்தித்தல் இல்லை. அப்போ உயர்நிலையான சிந்தனை வருகிறது. E = mc². ஐன்ஸ்டீன் E = mc² என்பதை குழந்தை உணரும். a + b² = a² + 2ab + b² உணரும் திறன் இருக்கும். எப்போ இந்த உணரும் திறன் இருக்கும்? இந்த 3வது நிலை முடிந்து முறைச்சார் செயல்பாட்டு நிலை வரும்போது இந்த நிலை பெறப்படுகிறது. 11 ஆண்டுகள். அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹைப்பத்தட்டிக்கல் திங்கிங். என்ன அப்ஸ்ட்ராக்ட், என்ன ஹைப்பத்தட்டிக்கல்? எக்ஸாம்பிள் E = mc² என்பதை டெரைவ் பண்ண பார்க்கும் குழந்தை. கண்ணுக்கு தெரியாத அருவ கருத்துக்கள் மற்றும் கற்பனையான யுத்திகளை பற்றி சிந்தித்தல். சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங் அண்டு சயின்டிஃபிக் ரீசனிங். சரி சார், இவருடைய கல்வி தாக்கம் என்ன? எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன். சில சமயங்களில் பியாஜேவின் எந்த நாட்டை சார்ந்தவர்னு கேட்கலாம், அல்லது அவருடைய அடிப்படை தத்துவம் ஸ்கீமா, அல்லது 4 நிலைகள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கல்வி தாக்கம். கல்வி தாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது டிஸ்கவரி லேர்னிங். யூஸ்வலாக டிஸ்கவரி லேர்னிங்கை யார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? டிஸ்கவரி லேர்னிங் ஹூ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு பார்க்கப்படும்போது ப்ரூனர் என்ற அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர் தான் டிஸ்கவரி லேர்னிங் டிஸ்கவரி மெத்தட் அப்படின்னு 2 இருக்குது. டிஸ்கவரி மெத்தடு சொன்னது ப்ரூனரு. டிஸ்கவரி லேர்னிங்கை சொன்னது யார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே டிஸ்கவரி லேர்னிங்கை
டிஸ்கவரி மெத்தட் ப்ரூனர்ஸ். கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடமாக இருக்கும். ப்ரூனர் என்றவர் டிஸ்கவரி மெத்தட், கண்டறியும் முறை, இங்கே கண்டறியும் கற்றல். எம்பசிஸ் சைல்டு சென்டர்டு அண்ட் ஆக்டிவ் லேர்னிங். மாணவர் மைய கற்றலாக சுயமாக கண்டறிந்து கற்றல் முறைக்கு கோட்பாடு முக்கியத்துவம் அளிக்கிறது. குழந்தைகளின் மன வளர்ச்சிக்கு ஏற்ப கலைத்திட்டம், ஒரே மாதிரி கலைத்திட்டம் இல்லாமல் மாணவரினுடைய திறனுக்கு ஏற்றவாறு அந்தந்த மன வளர்ச்சி அந்தந்த வயது நிலைக்கு ஏற்றவாறு கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது. எடுத்துக்காட்டால் 3ஆம் வகுப்பில் சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு இருக்கும். அதுவே 6ஆம் வகுப்பு வரும்போது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என்று பாடங்களை ஒன்றாக இணைத்து அறிவியல் என்ற பாடமாக வழங்கப்படும். அடுத்ததாக பாவ்லோவின் ஆக்கநிலை நிறுத்தம். பாவ்லோவின் ஆக்கநிலை நிறுத்தம். ஆக்கநிலை நிறுத்த கோட்பாட்டை சொன்னது யார்? பாவ்லோ. கிளாசிக்கல் கண்டிஷனிங் அல்லது இதை எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் டைப் ஆஃப் லேர்னிங். தூண்டல்சார் கற்றல் கோட்பாடு, பழமைச்சார் கற்றல் கோட்பாடுனாலும் தூண்டல்சார் கற்றல் கோட்பாடுனாலும் ஆக்கநிலை நிறுத்தம்னாலும் ஒன்று தான். ரஷ்ய நாட்டை சார்ந்த இவான் பாவ்லோ தன்னுடைய ஆய்வுக்கு டாக் எடுத்துக்கிட்டார். நாய் தான் தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டார். அடிப்படை தத்துவம் என்ன ஆக்கநிலை நிறுத்தத்தில் அப்படின்னா, லேர்னிங் பை அசோசியேஷன், தொடர்பு படுத்தலின் மூலமாக கற்றுக்கொள்ளும். கேள்வி கேட்கலாம், லேர்னிங் பை அசோசியேஷன், அட்வொகேட் பை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பாவ்லோ, ஆப்ஷன் பியில் தாண்டைக்கு, ஆப்ஷன் சியில் ஸ்கின்னர், ஆப்ஷன் டியில் கோலர் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டிமுலஸ் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன், தூண்டல் ப்ளஸ்ஸு துலங்கல் இணைப்பு. பாவ்லோவினுடைய சோதனை படிநிலை, டாக் வச்சு ஆய்வு செஞ்சாரில்ல, அந்த சோதனை படிநிலை 3ஆக உருவாக்கப்படுது. 1 ஆக்கநிலை நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடி, 2வதாக ஆக்கநிலைப்படுத்தலின் போது, 3வதாக ஆக்கநிலைப்படுத்தலுக்கு பின். அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ஸு, கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ஸு. அப்போ அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ஸு அப்படின்றது ஃபுட்டு, அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் சலைவேஷன் உமிழ்நீர் சுரத்தல். இயற்கை தூண்டல் என்பது உணவு, இயற்கை துலங்கல் உமிழ்நீர் சுரக்குது. நேச்சுரல் ஸ்டிமுலஸ் பெல், நோ சலைவேஷன். அப்போ ஆக்கநிலை நிறுத்தம் தோன்றுவதற்கு முன்பு இயற்கை தூண்டலுக்கு உமிழ்நீர் சுரந்தது. செயற்கை தூண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணியற்ற தூண்டல் மணி ஓசைக்கு துலங்கல் இல்லை. இது ஒரு ஆய்வினுடைய முதல் படியாக பார்க்குறோம். 2வதாக ஆக்கநிலைப்படுத்தலின் போது டூரிங் கண்டிஷனிங், கண்டிஷனடு ஸ்டிமுலஸ் சிஎஸ் மணி ஓசை அப்படின்றது, ரிங்கிங் பெல் என்றது கண்டிஷன் ஸ்டிமுலஸ். அடுத்து அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் உணவு. ரெண்டுத்தையும் இணைத்து கொடுத்தவொடனே என்ன கிடைக்குது பாருங்கள், அன்கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ் உமிழ்நீர் சுரத்தல். இப்போது 3வது படிநிலைக்கு போகிறோம். ஆக்கநிலைப்படுத்தலின் பின், ஆஃப்டர் கண்டிஷனிங், கண்டிஷனடு ஸ்டிமுலஸ் சிஎஸ், கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ் சிஆர். செயற்கை தூண்டல் மணி ஓசைக்கு செயற்கை துலங்கலாக உமிழ்நீர் சுரந்தது. இப்போது பாவ்லோ சோதனை படிநிலையில் முதல் படிநிலையில் மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கலை. 3வது படிநிலையில் பாருங்கள், மணி ஓசைக்கு மட்டும் உமிழ்நீர் சுரந்தது. இதுதான் லேர்னிங் பை அசோசியேஷன், தொடர்பு படுத்தல் மூலமாக கற்றுக்கொள்ளுதல். அப்போது ஒரு இயற்கை தூண்டலுக்கு இயற்கை துலங்கல் பெற செய்ய முடியும், செயற்கை தூண்டலுக்கு துலங்கல் பெற செய்ய இயலாது. ஆனாலும் செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து நம்ம துலங்கலை பெற செய்ய முடியும். இதன் அடிப்படையில் இவர் மிக முக்கிய 3 துணை விதிகள் வழங்குறாரு. என்ன அந்த 3 துணை விதிகள் அப்படின்னா, முதல்ல மறைதல், எக்ஸ்டிங்ஷன். இஃப் த பெல் ரிங்ஸ் ரிப்பீட்லி வித்தவுட் ஃபுட் த சலிவேஷன் ஸ்டாப். உணவு வழங்காமல் மணி ஓசை மட்டும் தொடர்ந்து ஒலித்தா உமிழ்நீர் சுரப்பது நின்று விடுமா சார்? அடுத்து மீளெழுச்சி, ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, சடன் ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் த கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் எ ரெஸ்ட் பீரியட்.
ஒரு இடைவெளிக்கு பிறகு மணி ஓசை கேட்கும்போது உமிழ்நீர் மீண்டும் திடீரென மீள வெளிப்படும். அப்போ நம்ம கற்ற கல்வி அல்லது மாணவர்கள் கற்ற கல்வி எதுவும் மறந்து போயிடாது, தேவைப்படும் போது மீட்டறிய முடியும். பொதுமைப்படுத்தல் விதி. ரெஸ்பாண்டிங் டு சிமிலர் ஸ்டிமுலி இன் த சேம் வே. சோதனையின் மணி ஓசை ஒத்த பிற ஒலிகளுக்கும் நாய் உமிழ்நீர் சுரப்பது. முதல்ல தவறாக புதுமைப்படுத்துகிறோம். அப்புறம் பாருங்களேன், வேறுபடுத்தி அறிதல். லேர்னிங் டு ரெஸ்பாண்ட் ஒன்லி டு த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனடு ஸ்டிமுலஸ். உண்மையான பரிசோதனை மணி ஓசைக்கு மட்டுமே உமிழ்நீர் சுரத்தலை மற்ற ஒலிகளையும் வேறுபடுத்தி அறியப்படுகிறது. இல்லை, அப்போ பொதுமைப்படுத்தல் என்ன? பறக்கிறது எல்லாம் பறவைகள் என்று தவறாக குழந்தை பொதுமைப்படுத்தும். பின்னாளில் பறவைகள் மட்டும் பறக்கலை, பாலூட்டியான வௌவாலும் பறக்கிறது, பூச்சி இனங்களும் பறக்கிறது, பறவைகளும் பறக்கிறது, பறவைகளில் பறக்கும் திறனற்ற பறவைகளும் இருக்குது அப்படின்றத அழகாக வேறுபடுத்தி அறிதல் நிகழும். சரி சார், பாவ்லோவினுடைய ஆக்கநிலை நிறுத்தத்தின் அடிப்படையில் என்ன கல்வி தாக்கம்? மாணவர்களிடம் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கவும், தேவையற்ற பயம் இல்லை தேவையற்ற பயம் அல்லது தீய பழக்கங்களை நீக்கவும் டீகண்டிஷனிங் இக்கோட்பாடு வகுப்பறையில் பயன்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமானது, கல்வி தாக்கத்தை கேட்கலாம் அப்படின்னா ரஷ்ய நாட்டை சார்ந்த கற்றல் கோட்பாட்டாளர் பாவ்லோ எந்த விலங்கை பயன்படுத்தினார்? டாகை பயன்படுத்தினார். அடுத்து பாருங்கள், ஸ்கின்னரின் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். ஆப்ரன் கண்டிஷனிங் ஸ்கின்னர். இதை கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அல்லது கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம். அடுத்து டைப்பில் ஆர் கண்டிஷனிங், ஆர் டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா துலங்கல் சார் கற்றல் கோட்பாடு. ஏற்கனவே எஸ் டைப் ஆஃப் லேர்னிங்கே பாவ்லோ. லேர்னிங் த்ரூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? லேர்னிங் த்ரூ அசோசியேஷன் அப்படின்றாரு. ரொம்ப எளிமை. லேர்னிங் த்ரூ அசோசியேஷன் அப்படின்றது பாவ்லோ. லேர்னிங் த்ரூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் நடத்தையின் விளைவுகளை பொறுத்து அமையும். வலுவூட்டல் தண்டனை மூலம் கற்றல் நிகழும். அடுத்ததாக வலுவூட்டல் மற்றும் தண்டனை, ரிவார்டு பார்ப்போமா? பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது என்ன பண்ணுமா? இன்க்ரீசஸ் குட் பிஹேவியர். பரிசு, பாராட்டு, நேர்மறை வலுவூட்டல், இது நல்ல நடத்தையை அதிகரிக்கும் அப்படின்னும். அடுத்து ரிமூவ், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரிமூவ்ஸ் அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ் டு இன்க்ரீஸ் பிஹேவியர். எதிர்மறை வலுவூட்டல் விருப்பமில்லாதவற்றை நீக்கி நடத்தையை அதிகரிப்பது. நெக்ஸ்ட் டிக்ரீஸ். பனிஷ்மெண்ட்டில் எய்ம் டு ரெடியூஸ் அன்வான்ட் பிஹேவியர் ஆர் ஆன்டிசோஷியல் பிஹேவியர். குறைத்தல். தண்டனை தேவையற்ற நடத்தையை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. அப்போ தண்டனை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஆன்டிசோஷியல் பிஹேவியர் ஆர் டெலிக்வன்சி, குழந்தையிலேயே நெறிப்பிழை இருக்கக்கூடிய தன்மையை குறைக்குது. அப்போ பரிசு மற்றும் பாராட்டு, தண்டனை. பரிசு, பாராட்டுகள் எல்லாம் கற்றலை உயர்த்துது. சோதனையில் பாருங்கள், ஸ்கின்னர் யூஸ்டு ஸ்கின்னர் பாக்ஸ். எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்டட் ஆன் ரேட்ஸ் அண்ட் பிஜியன்ஸ். இவர் எந்த விலங்கை சோதனைக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டால், ரேட்ஸும் பயன்படுத்தினார், பிஜியன்ஸும் பயன்படுத்தினார் சார். அந்த பெட்டி ஸ்கின்னரின் புதிர் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், பயன்படுத்தினார். எலி மற்றும் புறாக்கள் மீதான பரிசோதனை. கேள்வி இந்த இடம் கேட்கலாம். இம்மிடியட் ஃபீட்பேக். லேர்னர் ஷுட் நோ த ரிசல்ட் இம்மிடியட்லி டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். உடனடி பின்னூட்டம். கற்றலை வலுப்படுத்த கற்றலின் முடிவை மாணவர்கள் உடனடியாக அறிய வேண்டும். நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், டெஸ்ட் வச்சுட்டோம், பேப்பரு அவனும் எழுதி கொடுத்துட்டான், வேல்யூ பண்ணல. அடுத்து டெஸ்ட் வைக்கிறோம், வேல்யூ பண்ணி குழந்தைகிட்ட தரல, இவாலுவேட் பண்ணி தரல. அப்போது ஒரு செகண்ட் பீரியட் என்ன பண்ணுவான்னா, சரியாக டெஸ்ட் எழுத மாட்டான் சார். இல்லை, கல்வி தாக்கம் என்னன்னு பார்ப்போமா? ப்ரோக்ராம்டு லேர்னிங். அதில் ஸ்பெசிஃபிக்காக திட்டமிட்டு கற்றல் அப்படின்றோம். ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை சொன்னது யாருன்னா சிட்னி எல் பிரேசே சிட்னி எல் பிரேசேன்றவங்க தான்
ப்ரோக்ராம்டு லேர்னிங்கை கண்டுபிடிச்சாங்க. அதில் 2 வகை இருக்குது, லீனியர் அண்டு பிரான்ச்டு. லீனியர் ப்ரோக்ராமிங் டெவலப்டு பை ஸ்கின்னர். ஸ்கின்னர் உருவாக்கியது நேர்கோட்டு திட்டமிட்டு கற்றல். அப்போ கிளைக்கோட்டு திட்டமிட்டு கற்றலை சொன்னது யார்? க்ரௌடர். அப்படின்றவர் கிளை வழி திட்டமிட்டு கற்றலை குறிப்பிட்டார். வகுப்பறையில் மாணவர்களின் நல்நடத்தைகளை பாராட்டி உடனுக்குடன் வலுவூட்டல், ரிவார்ட்ஸ் டோக்கன்ஸ் வழங்குதல் மூலம் கற்றல் திறனை மேம்படுத்தலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக தாண்டேக் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். தாண்டேக்கின் முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. இவர் கற்றல் எப்படி நிகழுதுன்னு சொல்கிறாரு? ட்ரையல் அண்டு எரர் லேர்னிங் த்ரூ ட்ரையல் அண்டு எரர். கனெக்டனிசம் இணைப்பு கோட்பாடு. அப்போ முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டின் வேறு பெயர் என்ன? இணைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இதை எஸ்ஆர் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லுவோம் சார். எஸ்ஆர் லேர்னிங், தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாடு. இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசியுடைய பூனை கேட் ஃபசல் பாக்ஸ் வித் ஃபுட் ஃபிஷ் அவுட் சைடு ஆஸ் த ஸ்டிமுலஸ். ஒரு பிதிர் பெட்டிக்குள் பசியுள்ள பூனையை வைக்கப்படுகிறது, வெளியே அதன் தூண்டுதலாக உணவு, மீன், சில சமயங்களில் ட்ரை ஃபிஷ், கருவாடு. சரி சார், முக்கிய கருத்து என்ன? லேர்னிங் happens by forming a connection between stimulus and response. அதனால தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம் பாருங்கள், எஸ்ஆர் லேர்னிங். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதன் மூலம், தவறுகளை படிப்படியாக குறைப்பதன் மூலமும், தூண்டல் மற்றும் துலங்களுக்கிடையே ஒரு பிணைப்பு எஸ்ஆர் பாண்ட் உருவாக்குதல் மூலமாகவும் நடைபெறுது. அப்போ பாருங்கள், இன்க்ரீஸிங் ட்ரையல் டிக்ரீஸிங் எரர். இல்லை, படிப்படியாக தவறுகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு அடுத்தது படிப்படியாக தவறுகள் எப்படி குறையுது அப்படின்னு நீங்கள் பார்க்கப்படும்போது, தொடர்ந்து பயிற்சி எடுப்பதன் மூலமாக. அடுத்து இவர் மேஜர் லாஸ் 3 மிக முக்கிய விதியை குறிப்பிடுறாரு. முதலாவது விதியாக லா ஆஃப் ரெடினஸ், ஆயத்த விதி அப்படின்றது மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் டு லேர்ன். கற்பதற்கான மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான தயார் நிலை. மைண்ட் செட்டு படிக்கிறதுக்கு வரணும் இல்லை? அப்போது ஏன்னா ஃபஸ்ட் பீரியட் நீங்கள் மேக்ஸ் நடத்தியிருப்பாங்க, அடுத்து சயின்ஸ் பீரியட் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்டு, லா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பயிற்சி விதி. ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். இதில் லா ஆஃப் யூஸு, லா ஆஃப் டிஸ்யூஸ், பயன் இருக்குது, பயன்படா விதி இருக்குது. என்னென்னா, இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ்ன்றது பெரும்பாலும் ஹியூமானிஸ்டிக் சப்ஜெக்ட்டுக்கு யூஸு. நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் மேக்ஸ்க்கெல்லாம் டிஸ்யூஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்யூஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கொஷின் மார்க். தொடர் பயிற்சி ஒருவரை சிறந்தவராக மாற்றும், ஆனால் பாடங்களுக்கு தகுந்தவாறு பயன் இல்லாமல் இருக்குது. அடுத்து 3, லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசல்ட் ஸ்ட்ரென்தன் லேர்னிங் வைல் அன்பிளசன்ட் ரிசல்ட் வீக்கன் இட். மிக முக்கியமானது சார். மகிழ்ச்சிகரமான அல்லது திருப்திகரமான முடிவுகள் கற்றலை வலுப்படுத்துகிறது. மிக முக்கியமானது. சக்ஸஸ் லீட் டு சக்ஸஸ். அதே சமயம் அதிருப்திகரமான முடிவுகள் கற்றலை பலவீனப்படுத்தும் சார். அதனால தான் குழந்தை வெற்றி அடையும் விதமாக வினாக்களை அமைக்கணும் இல்லை? லா ஆஃப் எஃபெக்ட். இந்த லா ஆஃப் எஃபெக்ட் விளைவு விதியின் அடிப்படையில் தான் ஸ்கின்னருடைய கோட்பாடு. ஸ்கின்னர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸ்கின்னரின் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். ஸ்கின்னரின் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, தாண்டேக்கினுடைய விளைவு விதி. அப்போ விளைவு விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ரிவார்டு வழங்கணும் இல்லை? ரிவார்டு முதல்ல பரிசை பற்றி குறிப்பிட்ட உளவியல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாண்டேக். அதே மாதிரி முதல்ல கற்றல் பற்றிய ஆய்வை செஞ்சது யார் அப்படின்னாலும் தாண்டேக் தான் சார். அடுத்ததாக ஜான் டூயி ஆக்க நெறிமுறை கோட்பாடு.
இவருடைய மைய கருத்து என்ன? கற்றல் என்பது அனுபவங்கள் மூலம் அறிவை சுயமாக கட்டமைக்கும் செயல்முறை அப்படின்னு சொல்கிறாரு சார். இதில் மிக முக்கிய கருத்து என்னன்னாக்கா லேர்னிங் பை டூயிங். கட்டாயம் கேட்பாங்க சார். லேர்னிங் பை டூயிங். செயல் வழி கற்றலை அறிமுகம் செய்தது யார்? ஜான் டூயி, அமெரிக்க நாட்டு உளவியல் ஆய்வாளர். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா டூயிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வகுப்பறை சமுதாயத்தின் ஒரு சிறிய வடிவம். மினியேச்சர் சொசைட்டி என்று குறிப்பிட்டது யார்? இதெல்லாம் டெட்டில் ரிப்பீட்டட் கொஷின். ஜான் டூயி சார். மினியேச்சர் சொசைட்டி என்று குறிப்பிட்டது. அடுத்து ஆசிரியருடைய ரோல் என்ன? டீச்சருடைய ரோல் அதிகார மையம் கிடையாது அப்படின்னும் வழிகாட்டி மற்றும் கற்றலை எளிதாக்குபவர். அப்போ வழிகாட்டினா என்னன்னு சொல்லலாம்? கைடு இல்லை, கைடு அண்டு ஃபெசிலிட்டேட்டார். இவருடைய சிந்தனை முறை அறிவியல் பூர்வமாக பிரதிபலிக்கும் சிந்தனை, ரெஃப்ளெக்டிவ் திங்கிங். அதனால் ஜான் டூயி ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், முற்போக்கான கல்வி. முற்போக்கான கல்வி. அப்போ முற்போக்கான கல்வியை சொன்னது யார்? ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னா ஜான் டூயி. சில சமயங்களில் முற்போக்கான பள்ளி, முற்போக்கான பள்ளி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் டூயி இல்லை, ஏஎஸ் நீல்ஸ். டோன்ட் ஃபர்கெட் ஏஎஸ் நீல். கார்ல் ரோஜர்ஸின் மனிதநேய கோட்பாடு. இது பர்சன் சென்டர்டு ஆர் கிளைண்ட் சென்டர்டு அப்ரோச். இது நபரை மையமாக கொண்ட அணுகுமுறை. அப்போ கேட்கலாம், கிளைண்ட் சென்டர் ஆர் பர்சன் சென்டர், ஒருவரை மையமாக கொண்டு செயல்படுறது தான் மனிதநேய கோட்பாடு. அடிப்படை நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் இயல்பாகவே நற்பண்புகளும் வளமும் திறனும் கொண்டவர்கள். ஹியூமன் ஆர் இன்ஹெரிட்லி குட் அண்டு பொசஸ் இன்னேட் பொட்டென்ஷியல். அவருடைய செல்ஃப் கான்செப்ட், தன்மதிப்பு கருத்து, ஒட்டுமொத்த மதிப்பீடு, ஒரு நபர் தன்னை பற்றி கொண்டுள்ள சுய மதிப்பீடு. த ஓவரால் பெர்செப்ஷன் எ பர்சன் ஹேஸ் த தம்செல்ஸ். அடுத்து முரண்பாடற்ற நிலை, கன்கரன்ஸ், உண்மைத்தன்மை முனைப்பு, ரியல் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாம் தற்போது எப்படி இருக்கிறோம் மற்றும் லட்சியத்தன்மை முனைப்பு, ஐடியல் செல்ஃப். நாம் எப்படி மாற விரும்புகிறோம். அப்போ முதலாவது பாருங்கள், உண்மை தன்முனைப்பு. 2 லட்சிய தன்முனைப்பு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி மாற விரும்புகிறோம் ஆகிய இரண்டும் நெருக்கமாக இருக்கும்போது மன நிறைவு உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாரு. முரண்பாடற்ற நிலை. அதற்கு அடுத்தது லட்சிய தன்முனைப்பு. லட்சிய தன்முனைப்பு, முரண்பாடு. உண்மை மற்றும் லட்சிய தன்முனைப்புகளுக்கிடையே இடைவெளி அதிகரிக்கும் போது மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். இதில் அன்கண்டிஷனடு பாசிட்டிவ் ரிவார்டு, நிபந்தனையற்ற நேர்மறை மதிப்பு, முழுமையான ஏற்பு. மாணவர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி அவர்களின் குறைகளுடன் அப்படியே ஏற்றுக்கொண்டு மதிப்பதாகும். அக்செப்டிங் அண்ட் வேல்யூவிங் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்லி வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ். வளர்ச்சி, இது மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வெளிக்கொண்டு வர மிக முக்கியமாக இருக்கும். முழு திறன் செயல்பாட்டு நபராக தங்களின் முழு ஆற்றலையும் உணர்ந்து புதிய அனுபவங்களை ஏற்கும் திறன் மனதுடன் ஓப்பன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், படைப்பாற்றலோடு சுதந்திரமாக வாழும் நபராக மாற முடியும். சரி சார், இவருடைய ஆசிரியரின் பங்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கற்றலை எளிதாக்குபவர். இல்லை வெறும் தகவலை மட்டும் வழங்காமல் சிம்பிளிஃபை பண்ணுறது, ஃபெசிலிட்டேட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபெசிலிட்டேட்டார் யார் சொல்கிறாரு? கார்ல் ரோஜர்ஸ்.